காலாண்டி வீரனா பெற்று வளர்த்திட்ட கட்ட கருப்பனே சுந்தரமே ஒன்றுக்கும் அச்சமும் வேண்டாம் தந்தை. தம்பி அஞ்சாத சிக்கமே எந்த மன்னவன் ஊமத்துறையை ஓடிவாரு அண்ணா மன்னவன் ஊமத்துறையை ஓடிவாரே வருவாயடா தம்பி கட்டழகான நீ வருவாயடா
ஐயா நமஸ்கரிக்கின்றேன் அண்ணா. நலமாக வாழ வேண்டும். அண்ணா தம்பி என்னை அழைத்த காரணம் தெரிவிக்கின்றேன் தம்பி. கூறுங்கள். 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 படைத்தலைவர்களாம் மந்திரியார் மகன் காதல விழாவுக்காக கரிஞ்சு கொட்டாரம் சென்று வட்டிக்காவது படத்துக்காவது நெல் வாங்கி வாங்க துரித்தம் அல்லவா? உண்மைதானே? அங்கே சென்றவர்கள் படை வீரர் 3 பேரும் கொண்டு பட்டயத்தை நெருக்கெல்லாம் கொள்ளையடித்து விட்டு வந்தார்கள் தம்பி. இதுக்கு காரணம் கேட்டால் உங்கள் உடம்பிருந்த ஊமத்திர பணிதான். நெல்லை கேளுங்கள், கொடுத்தா பாருங்கள், இல்லென்றால் எப்படியாவது நெல்லை கொன்றுவார்கள், வென்றுவார்கள் என்ன வார்த்தை என்று தெரிவித்ததாக நமது அருமை மாமா முத்தப்ப நாயக்கர் இருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? வண்டி கிளம்பிருச்சு. நமது கணக்க பிள்ளை அன்னவர் படித்தவர், பட்டம் பெற்றவர். அன்னவரை அந்த ராமநாதம் சண்டையை மறந்த கழகத்தை மனதில் வஞ்சமாக நீத்து வீரர்களை ஏறி விட்டு வெடிக்க வைத்திருக்கிறார் பிள்ளை மகன். இருந்த போதிலும் கொள்ளை அடித்தது மாவீரன் சுந்தரலிங்கத்துக்கு தெரியாதல்லவா? உண்மைதான். சுந்தரலிங்கத்தை அழைத்து தம்பி தானாவதி பிள்ளையை அழைத்து வரும்படி கட்டளையிடுவோம். சுந்தரலிங்கத்தை எதிர்பார்ப்போம். மாவீரன் சுந்தரலிங்கம் அடிபணிந்து வணங்குகின்றேன் தந்தையே. நீடோடி வாழ வேண்டும் மகனே. தாங்கள் அழைத்த காரணம் யாது தந்தையே? மகனே சுந்தரலிங்கம், திவான் தானாவதி பிள்ளை மகன் கால்மாவுக்காக பாளையங்கோட்டை கலசக்கொட்டான் என்றவர்கள் மக்கித்தனமாக உன் மைத்திர வேளாண்டி கரப்பணன் பாண்டியன் 3 பேரையும் கொலை செய்து 136 வட்டெல்லாம் அழிவந்தார்கள். இந்த விஷயம் செய்வது யார் என்றால் வீரர்களை ஏய் விட்டு வேடிக்கை பார்த்திருக்கின்றார் நமது கணக்கப்பிள்ளை. ஆகட்டும் தந்தையே. அன்னியன் படை எப்போது வரும் என்று தெரியாதல்லவா? ஆம் தந்தையே. கோட்டையை சுற்றி பக்கமாக காவலாக இருக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தந்தையே. தானாவதி எதிர்பார்த்து எதற்காக அப்படி செய்தார் என்று சென்று வருவாய். எட்டி பிடிப்பாயடா கடிவாளத்தை மகனே, எட்டி பிடிப்பாயடா கடிவாளத்தை எரிவு கார வேண்டும் குதிரை மேலே சென்று வருகிற தந்தையாரே. தந்தையை சென்று வருகிற தந்தையாரே, வீரனுக்கு விடை தந்திடுவீர். ஒட்டட காடா தம்பி, இதற்கெல்லாம் காரணம் பிள்ளை மகன் மந்திரியார் தான். அன்னவர் படித்தவர், பட்டம் பெற்றவர். மந்திரிக்கு என்ற யோசனை வந்து விட்டது. அன்னவரை அழைத்து தீர்க்க விசாரிக்க வேண்டும் தம்பி. அன்னவர் வர எதிர்க்க வேண்டும். பாருங்க. அப்படியாக